ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன ஒரே கவராக இருக்குதுன்னு பார்க்கிங்களா? ஆமாங்க, 3 நாளாக சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாக உட்காந்து விதைகள்லாம் போட ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து சங்குப்பூ விதைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் உடச்சி உட்காந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வேறு பார்க்க வேண்டியது இருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற வேலையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் இந்த கவரை வந்து போடுற வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறனால இன்னுமே முடியலை. ஏன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு இந்த வீக்கு, அதாவது ஏற்கனவே அனுப்புனது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 கவர் வந்து இப்போ வந்திருக்கு இப்போதைக்கு. இதில் என்ன அப்படின்னா, இது என்னங்கிறது நான் பேசுறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய வந்து கொஷின்ஸ் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்லேயும் கேட்க மாட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்க, நான் வந்து இப்போ நீங்கள் எனக்கு கவர் அனுப்புகிறீங்க அப்படின்னா உடனே கவருக்கு டபடபன்னு எடுத்து வேகமாக விதைகளை போட்டு உங்களுக்கு அனுப்புகிற அளவுக்கு நான் வந்து சும்மா இல்லைங்க, வீட்டில் ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வீட்டில் நிறைய வேலைகள் அது இதுன்னு இருக்கும். கார்டன் வேலை, பிஸ்னஸ் வேலை, ஒர்க்கு, ஜாப் வேலை, வீட்டு வேலைன்னு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் வர கவரெல்லாம் எடுத்து வச்சுட்டு, எனக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராசஸ், அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறமா தான் என்னால் வந்து உங்களுக்கு ஒரு நாள் போஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து 22ஆம் தேதி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், இன்னும் ஏன் அனுப்பவில்லை, 3 தடவை கமெண்டில் ஷார்ட்ஸில் கேட்டுவிட்டேன். ஏங்க இவ்வளோலாம் கஷ்டப்படுதேன், இப்படி ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்பில் அத்தனை பேர் கேட்குறீங்க, இப்படிலாம் கேட்டால் எப்படிங்க? இந்த மாதிரி வேலை பார்க்குற ஒரு ஆர்வமே குறைஞ்சிரும் போல் இருக்குது. ஆனாலும் ரொம்ப வந்து மன வருத்தத்தோடு தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இத்தனாந்தேதி அனுப்பிட்டோம், இத்தனாந்தேதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 22ஆந்தேதி அனுப்புனீங்கன்னா 8 நாளைக்குள்ள நானும் வேலைக்கு போகணும், வீட்டில் வேலை பார்க்கணும்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய சகோதரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பி விட்டதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் என்னைக்கு அனுப்பினோன்னே கமெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் தேங்க்யூ அக்கா, தேங்க்யூம்மா அப்படிங்கிறதோடு விட்டுருவாங்க. ரொம்ப நல்ல ஒரு அனுசரணையாக இருக்கிற உறவுகள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வேலையை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அனுப்பி விட்டுட்டு, உங்களுக்கு வந்து அது நீண்ட நாட்களாக இருக்கலாம், பட் எனக்கு வந்து இப்பவும் பாருங்களேன் 30 கவர் தான் போட முடிஞ்சிருக்கு. அதாவது கவர் 75 கவர் வந்திருக்குன்னா அந்த 75 கவரையும் நான் பிரித்து எடுக்கணும். அதுக்குள்ளே வேறு ஒவ்வொருத்தரும் லெட்டர் எழுதி வச்சுருப்பீங்க, அதை வேறு படிக்கணும். அதுக்கப்புறம் அது உள்ளேருந்து கவரை எடுத்து தனியாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இதில் என்னென்னா, டெய்லி மழை பெஞ்சிருக்கா, மழையில் அவ்வளவும் நனைஞ்சி தான் வந்திருக்கு, அதை ஃபுல்லாக காய வச்சு எடுத்து வைக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குதுங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எதுக்காக வீடியோ பதிவுனா, இப்போ உடனே நான் வந்து இன்றைக்கே அனுப்பிடுவேன் அப்படின்னு நினைக்க வேணாம். அனுப்பும்போது இன்னொரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக எனக்கு 75 பேருக்கும் நான் பேக் பண்ணதுக்கப்புறமா தான் அனுப்ப போகிறேங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு நாள் அனுப்பிட்டுருக்க முடியாது என்னால். இதில் வந்து கிட்டத்தட்ட 10 விதமான விதைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சொல்லிடுறேன் என்னென்னு. சொடக்கு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பூ விதை அனுப்பியிருந்தாங்க, அந்த ஜினியாவோட அந்த அடுக்கு பிங்க் கலர், அப்புறம் பால்சம் இல்லை, அது என்ன, நெற்பவளம், அதுக்கப்புறம் சீத்தாப்பழ விதைகள், அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து நமக்கு ஒரு சகோதரி அனுப்பி கொடுத்துருந்தாங்கல்ல, நீல வெண்டை, அந்த வெண்டை அதுவும் கிடக்கும். அந்த ஒரு பச்சை வெண்டை ஒன்றும் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மிதுக்கங்காய், நம்ம வீட்டில் எடுத்த மிதுக்கங்காயினுடைய விதைகள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர், அது யாருக்கு வந்து இந்த கவர் கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, அவங்க நீளமாக காய்க்கக்கூடிய முருங்கை விதை வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த சகோதரி. அதுவுமே உங்களுக்கு நான் போடுறேன். ஆனால் அதில் வந்து எத்தனை விதைகள் இருந்ததோ எனக்கு கூட எடுத்துக்காமல் உங்களுக்கு தான் அவ்வளோத்தையும் போட்டு விடுறேன். எத்தனை பேருக்கு இது வரும்னு தெரியாது, மற்றவங்களுக்கு அந்த முருங்கை விதை வந்து மிஸ் ஆகிருக்கும், அது இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது இதில், மருதாணி, இந்த சிவப்பு மருதாணி விதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெற்பவளம் சொல்லிட்டேன்ல, இன்னொன்று நம்ம வீட்டிலையே அந்தமான் நொச்சியினுடைய விதைகள் போட்டிருக்கேங்க. ஸோ 9 விதைகள் வந்து நார்மலாக எல்லாருக்கும் 10 விதைகள் கொஞ்சம் பேருக்கு இருக்கும். அந்த முருங்கை விதை இல்லாதவங்களுக்கு மட்டும் 9 விதைகள் இருக்கும். சரிங்களா?
அது மாதிரி வந்து அந்த நீளமாக இருக்கக்கூடிய காராமணி வந்து அவங்க அனுப்பி தந்தது கொஞ்சம் தான் மீட்டர் பெருசாக இருந்ததில் 2 அடி, அது கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் அவங்க ஒரு சில பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நான் அந்த காராமணி போட்டு விட்டுட்டு மிச்சத்தை வந்து நான் லோக்கலில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால் இதில் காராமணி வந்து எல்லாருக்கும் போடலை, ஏன்னா ரொம்ப கம்மி, இத்தனை 75 பேருக்கு போடுற அளவு காராமணி விதைகள் இல்லை. ஸோ இதில் வந்து இந்த கவரில் கொஞ்சம் பேருக்கு தான் போகும், மற்றவங்களுக்கு வராது. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னாக்க, என்னென்ன விதைகள் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். இனி வந்து இந்த 75 பேருக்கு கொடுக்கும்போதே எனக்கு ஓரளவு எல்லா விதைகளுமே காலி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு விதைகள் வந்து என்ன இருக்கும் மிச்சம் அப்படின்னாக்க, சிவப்பு மருதாணி வந்து அடுத்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சிவப்பு மருதாணி கிடைக்கலாம், அப்புறம் நெற்பவளம் கிடைக்கலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சொடக்கு தக்காளி கூட அடுத்த ரவுண்டு நான் விட்டுருக்கேன். அடுத்த ரவுண்டு என்ன சொடக்கு தக்காளி கிடைக்க போகுது அப்படின்னா, ஸ்வீட் சொடக்கு தக்காளி அவங்க கொடுத்த செடி வளர்த்து நிறைய சொடக்கு தக்காளி செடிகளை விட்டுருக்கேன், காய்களும் அவ்வளோ விட்டுருக்கேன். அது விதையாக உடனே இப்போயே நீங்கள் கவர் அனுப்பிட்டு சொடக்கு தக்காளி அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா அது காய் ரெடி ஆகிறதுக்கு 2 மாதம் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஸோ அடுத்த ரவுண்டு அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போதைக்கு இது எல்லாமே விதைகள் காலி ஆகிடுச்சு. சிவப்பு மருதாணி மட்டும்தான் இப்போதைக்கு, இதெல்லாம் 75 பேருக்கு போட்டு போக மிச்சம் வருது சிவப்பு மருதாணி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் சிவப்பு மருதாணி நான் இருந்தாலும் வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போதைக்கு கவர் அனுப்ப வேணாம். அந்த 75 பேருக்கு அனுப்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி அடுத்தடுத்து இந்த சீட் இருக்குன்னு நான் சொல்லும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மாதிரி சில சகோதரிகள் நமக்கு கொஞ்சமாக அனுப்பி விடுறாங்க இல்லையா விதைகள், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, லோக்கலில் கேட்குறவங்களுக்கு நம்ம அதை வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஏன்னா நீங்கள் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் சேனலில் போட்டுட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 நாள்லையே இந்த பாருங்களேன் 75 கவர் வந்திருக்கு. ஸோ நிறைய வந்துடுச்சு அப்படின்னாக்கா அவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்ண முடியாதுல்ல. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லோக்கல்லையே நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸு, ஹொலிக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ்னு ஏகப்பட்ட பேர். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை வந்து வீடியோவே போடுறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, போகிற போக்கில் இங்கேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே எத்தனையோ பேருக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒவ்வொருத்தட்டையாக ஷேர் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணவும் முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் கொடுக்குறனால அதை வந்து நம்ம வீடியோவே போடுறது கிடையாது. இந்த மாதிரி சேனல் வைஸ் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ போடுறோம். ஸோ இந்த விதைகள் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே பேக் பண்ணி முடிச்சிருவேன் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் நான் வந்து அந்த 75 பேர் யார், எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னும் அடுத்த வாரத்தில் கிடச்சிரும் அப்படிங்கிற தகவலையும் நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து உங்கள் பேர் இருக்காதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பேர் வந்த ஒரு 2 நாளிலெல்லாம் போஸ்ட்மேன்கிட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. என்கிட்டயே நீங்கள் பேர் வாசிச்சிங்க, அப்புறமா எனக்கு கிடைக்கலையே, நான் என்ன பண்ணட்டும், அப்போல்லாம் தயவு செஞ்சு கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. சரிங்களா? இந்த விதைகள்லாம் இருக்குது, இதில் வந்தது வராதது அதெல்லாம் வந்து நீங்கள் திருப்பியும் ஃபோன் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் என்னை வந்து கஷ்டப்படுத்த வேணாம். யாருக்கு வந்து முருங்கல் வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடச்சிருக்கு. அது யாரெல்லாம் பெயர் பார்த்தும் என்னால் போட முடியாது, இவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேணும்னு. நீங்கள் லெட்டர் வைக்கிங்க, லெட்டரை படிக்கிறேன், நான் அந்த லெட்டரை பார்த்து உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு என்னால் பண்ண முடியாது. ஸோ காமனாக எல்லாருக்கும் நான் போட்டு வச்சுட்டேன். அதை அப்படியே கவரை தூக்கி அது உள்ளே போட்டு விட்ருவேங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, வேணாததை பக்கத்தில் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு பெயர் பார்த்து உங்களுடைய தேவைகள் அறிந்து எனக்கு விதைகள் ஷேர் பண்ணுறது முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கா வந்து அது வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு டைம் கிடையாது. இதுக்கே நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துட்டேன். அதே சில பேர் வந்து எத்தனை தடவை நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், பதில் கூட பண்ண மாட்டேங்கிறீங்கலாம் வந்து போடுறது கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் என்னை புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லோரும் இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து, அதுவும் வயதானவர்கள் நினைக்கிறேன், ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோவையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் விதைகளை பத்திரமா வாங்கிக்கோங்க. வந்ததுக்கப்புறமா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாங்குறீங்க, ஆனால் இதில் ஒரு 100 பேர் வாங்கினீங்க அப்படின்னா 10 பேர் 5 பேர் மட்டும்தான் ரிசீவ்டுன்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் சேனலை விட்டு ஓடிடுறீங்க, ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டேங்க, ரிசீவ் பண்ணிட்டேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம். சரிங்களா? நீங்கள் பயன்பெற்றீங்க அப்படின்னா அதை ஒரு தேங்க்ஸ் சொல்லி போடும்போது அடுத்தவங்களுக்கு அது தெரிய வரும். அடுத்தவங்களும் பயன்பெறுவாங்க. இது வந்து ஏதோ ஒன்று வாட்ஸ்அப்பில் அப்படியே நான் அப்படி பரட்டிகிட்டே இருந்தேன் யூடியூப்பில், அந்த டைமில் வந்துச்சு, அப்படி தான் பார்த்தேன். அப்படியா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா, அது என்ன சேனல், உங்கள் பேர் என்ன அப்படிலாம் கேட்குறீங்க. ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. விதைகள்லாம் வாங்குறீங்க, ஆனால் வாங்கிட்டு யார், உங்கள் சேனல் என்ன, அது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி ஸ்க்ரோல் பண்ணே வந்துச்சு, அப்படியே உங்கள் ஃபோன் நம்பருக்கு நான் போட்டுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனாலும் நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ஜென்யூனாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தகவல் கொடுங்க. வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். யார் என்ன இவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்கள். எல்லாமே வாட்ஸ்அப்பில் கேட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணவும் வேணாம். புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? பாய்.